நாங்கள் காலையில் அங்கே வாட்டர் ரெடி பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் சில் பண்ணிட்டு மதியம் ஒன்றும் சாப்பிடல இப்போ சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பாலோலம் பீச்சில் வந்து சன்செட் பார்க்க வந்தோம். உங்களுக்கு அந்த சன்னு தெரியுதான்னு தெரியல, இந்த வரைக்கும் சன்செட் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கு சூப்பராக இருக்குது வியூ. கரெக்டாக 2 மலைக்கு நடுவில் 2 மவுண்டைன் நடுவில் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா இத்தனை நாளில் ஒரு நாள் கூட சன்செட் பார்க்கல. நாங்கள் கோவாலேருந்து கிளம்புறதுக்கு முந்தின நாள் சன்செட் நமக்கு இருக்குது. பார்த்து இதுதான் பார்த்தீங்கன்னா பாலோலம் பீச். நல்லா இருக்குது. கிரசன்ட் ஷேப் பீச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு மலை இருக்கா, அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. சூப்பராக இருக்குது வியூ. ஸோ இங்கே தான் நாங்கள் இப்போ சில் பண்ணிட்டு டின்னர் தான், லஞ்ச் இல்லை எங்களுக்கு, டின்னர் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரீல்ஸ் எடுத்துருக்காங்க. ரீல்ஸ் கைஸ். வந்து கோவாவில் பாலோலம் பீச்சில் வந்து சன்செட் பார்த்துட்டு இங்கே பக்கத்துலேயே இன்னும் ஷாக் மாதிரி ஒரு ஹோட்டல் பேர் வந்து திரௌபதி விஜய்ங்கிற ஹோட்டலில் வந்து டின்னர் சாப்பிட்றது இருக்கும். இதில் என்ன சோகங்கள் அப்படின்னா, இதுதான் கோவாவோட இந்த ட்ரிப்பு கோவாவோட லாஸ்ட் டின்னர். நாளையிலேருந்து ஊரை பார்க்க போகணும். அதான் சோகங்கள். எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் வந்து அவங்க நாளைக்கு வேலைக்கு போகிற சோகத்துக்கு வந்து எல்லாம் கவுண்ட் அடிச்சுட்டாங்க, சோகங்களாக இருக்காங்க. அதனால் இப்போ டின்னர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். இதுவே நாங்கள் கூகுள் பார்த்தா வந்தோம். ஏன்னா இப்போ பீச்சை ஒட்டினாப்புல இருக்குது. கூகுளில் வரிசையாக நிறைய ஷாக் இருக்குது. ஆனால் இது பார்த்தப்போ 2K ரிவ்யூஸ் போட்டு 4 ஸ்டார் மேலே இருந்தது. ஸோ அதனால் இதுக்கு உள்ளே வந்துட்டோம் நாங்கள். ஆம்பியன்ஸ் ஆம்பியன்ஸ் பாருங்கள். வித் 2K கேண்டில் 2 டேபிள்னாலும் 2 டேபிள். இது வந்து சிக்கன் டிக்கா வந்திருக்கு. அப்படியே பன்னீர் டிக்கா வந்திருக்கு. சிக்கன் டிக்கா ஆர்டர் பண்ணணும். சிக்கன் டிக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா இருக்குது. இது வந்து பொட்டேட்டோலாம் பொட்டேட்டோ வெஜ்ஜெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சாலடும் நல்லா இருக்குது. கேரட்டு, கேபேஜ், டொமேட்டோலாம் போட்டிருக்காங்க. க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டேஸ்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு வெஜ்ஜு கிரேவி. இது கோபி மஞ்சூரியன். இது வெஜ்ஜு நூடுல்ஸ். இது வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் வந்து பட்டர் ரோட்டி. எல்லாம் வெஜிடேரியனாக வந்திருக்கு. லச்சா பராத்தாவா? ஓகே. இவ்வளோ வெஜ் டிஷ் வந்திருக்கு. காரணம் யாருன்னா இவங்கெல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்ற 5 பேர். இது வந்து ஃபிஷ் சில்லி ஃப்ரை. என்ன ஃபிஷ்னு கேட்டால் கிங் ஃபிஷ்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். பட்டர் ரொட்டி. இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் சொன்ன கிரேவியை காணும். கிரேவி வரல இன்னும். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சில்லி ஃப்ரை. அப்படியே விழுது தொட்ட உடனே சாஸியாக நல்லா இருக்குது. ஆனால் கோவா வந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம்னா எல்லா மிஷும் சூப்பராக குக் பண்ணிட்டாங்க. அது வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருந்தது. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக எக்கும் சிக்கன் மட்டும் தான் போட்டு தருவாங்க. இதில் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. கேப்சிகம் இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த சோயா சாஸ் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ கோவா வந்து சாப்பிட்டதுலேயே வந்து இதுதான் பெஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சரி, சிக்கன் நிறைய போட்டுருக்கேன். முட்டை தானா? இல்லை இதில் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் இருக்குது. முட்டையே இருக்குது. சிக்கன் பீசஸ் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 4 பீஸை போட்டு ஃபுல்லாக முட்டையை போட்டு ஏமாத்துறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நிறைய போட்டிருக்காங்க. சிக்கன் மக்கனி இந்த ரொட்டிக்கு வந்து கிரேவி. சிக்கன் மக்கனி வந்து ரோட்டிக்கு சொல்லியிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப காரம் பிரியப்பட்டீங்கன்னா இதை வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஸ்பைஸ் லெவல் இல்லை. கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்பைஸியாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது சரி வராது. வேறு ஏதாவது கிரேவியாக இருக்குது. ஆனால் என்னன்னா எந்த பீஸ் எடுத்தாலும் நல்லா வேக வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. தம்பி, வெஜிடேரியன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சூப்பர். என்னென்ன சாப்பிட்டீங்க? கோபி மஞ்சூரியன், வெஜ் நூடுல்ஸ், அவ்வளோ. ரைட். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? கோபி மஞ்சூரியன் நல்லா சூப்பராக இருந்தது. வெஜ் நூடுல்ஸ் நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸு அண்ட் மிக்ஸ்டு வெஜ் கிரேவி சாப்பிட்டோம். லச்சா பராத்தாக்கு என்னவா இருக்குது? மிக்ஸ்டு வெஜ் கிரேவி லச்சா பராத்தா. நல்லா லச்சா பராத்தா வந்து தந்தூரியாக போட்டிருந்தாங்க. லச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது. பன்னீர் டிக்கா வந்து நல்லா குக் ஆகிடுது. பன்னீர் வந்து அதுக்கு அந்த சாலட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பன்னீர் டிக்காக்கு வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் கொடுத்து பார்த்தேன். இதை பற்றி தான் பேசுகிறேன். சிக்கன் டிக்காவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக பேசுகிறேன். அது கூட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. பொட்டேட்டோ நல்லா குக் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் சூப்பர். ரேட்டிங் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க கூகுளில்.
இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டோம். டெசர்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால மில்க் ஷேக் கொடுக்க போயிட்டோம். மில்க் ஷேக் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. தம்பி வந்து தம்பி என்ன சொல்லியிருக்க? மில்க் ஷேக் ஒரு ஷேக் பண்ணுவார் தம்பி எப்பயும். எப்படி பண்ணுப்பா பண்ணுப்பா சும்மா வீடியோலாம் ஷை ஆயிடுவாரு தம்பி. நானும் அருளும் வந்து என்ன சொன்னோம், சாக்லேட் மில்க் ஷேக் சொன்னோம். நல்லா இருக்கு சாக்லேட் மில்க் ஷேக். நல்லா ஐஸ்கிரீம் நல்லா போட்டு கொடுத்துட்டு வந்தோம். தெரியும் நல்லா தெரியும். அது டெய்லி நம்ம வந்து இப்போ மேலே பிடிச்சிக்கோ. இப்போ பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப பேக் டு சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு காலை வியூஸ் காட்டுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுதான் ரூமுக்கு வெளியே வந்தோடனே நமக்கு மார்னிங் தெரிகிற வியூ. அருமையாக இருக்கு. கோவா வந்துட்டு இப்போ கிளம்புறோம். சென்னை கிளம்புறோம். எஸ் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இந்த பீஸ் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த பீஸ் நல்லா இரு சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஆனால் இவன் எங்கால் மட்டும் வைப்ல இருக்காரு. நெக்ஸ்ட் சந்திப்போம் நெக்ஸ்ட் vlogல. நெக்ஸ்ட் பின்னாடி வா, பின்னாடி வா. வெள்ளை விட கூட மனமே மாத்து போட்டு போடுங்க. பாய். மெயின் ட்ரிப் என்டர்டைனர் இவங்க ரெண்டு பேர் தான். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்